வட மாநிலங்களுக்கு டிவியில தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் தொலைக்காட்சி விவாதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய இன்றைய தலைவர், திமுகவுடைய முன்னாளைய தலைவர் கருணாநிதி அவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க உருவ கேலி செய்வதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 40-50 ஆண்டுகளா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தரையும் உருவ கேலி செய்வதை அது அரசியலுக்கு நாகரிகமற்றது. அவருடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கு, அந்த தன்மை கொண்ட பேச்சா இருக்குது. அவரை அவர் தமிழை திருத்தி பேசிக்கணும்னு சொல்லலாம். அவர்களுடைய வழக்குகள் மிக சரியான முறையில் விசாரிக்கப்படணும். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. நாங்க ஒவ்வொரு நிமிடமும் டென்ஷனாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் நிம்மதியாக இல்லை. ஏனென்றால் எங்கள் துறை சார்ந்த எல்லாத்தையும் முதலமைச்சர் நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்காரு. நாங்கள் தப்பு செய்தால் இந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் மீதி இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் 21-25 மாநகராட்சியையும் 138 நகராட்சியும் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுச்சுன்னா தமிழக சட்டமன்றம் நிதி தாக்கலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விவாதம் நடந்துட்டு இருக்கு. மாற்றத்துக்கான ஆட்சியில இந்த சட்டமன்றத்தை நீங்க எப்படி பாத்துட்டு இருக்கீங்க சார்? இந்த பட்ஜெட் ஒரு அருமையான பட்ஜெட்டா என்னுடைய பார்வையில பாக்குறேன். அதாவது இந்த இருக்கிற நிதி நிலைமையில இந்த மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொடுக்க முடியுங்கிறத அவங்க வகுத்து, அதாவது 33 அமைச்சர்கள் அதுக்கேற்ற மாதிரி உள்ள அந்த துறைகளுக்கு வகுத்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப கல்விக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காங்கன்றாங்க. ஆனாலும் அது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு போய் சேரும்போது அது இதை விட சென்ற ஆட்சியில் இருந்ததை விட 2 மடங்கு அதிகமான நன்மைகளை மக்களுக்கு என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி இந்த 2500 ரூபா திட்டம்லாம் இன்னும் அறிவிக்கலன்னு சொல்றாங்க, கேட்கறாங்க. எதிர்கட்சிகள் கேட்கதான் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. அந்த இது அடுத்த என்ன செய்வாங்க, அதை அந்த பயன்பாடு கொண்டு வருவாங்க. சென்ற ஆட்சியில கூட அவங்க அறிவித்த திட்டங்களை வந்த உடனேயே அவங்க நிறைவேற்றல. 1 வருஷம் கழிச்சு ஒரு திட்டமும், 2 வருஷம் கழிச்சு ஒரு திட்டமும், கடைசியில தான் அந்த அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாங்கிறது 1,30,00,000 பெண்களுக்கு கடைசி நேரத்துல அவங்க ஆட்சி முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போற டைம்ல தான் என்ன செஞ்சாங்க, அதை நிறைவேற்றினாங்க. ஏன்னா நிதி நிலைமை அப்படித்தான் நம்ம செய்ய முடியும். வாக்குறுதிகள் அப்படி கொடுப்பாங்க. அதை நிதி நிலைமையை பொறுத்து அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதை நிறைவேற்றிக்கிட்டு கொண்டே வருவாங்க. அப்போ இந்த தங்க மோதிரம் திட்டம் வந்திருக்கு. அப்புறம் 1 சவரன் அந்த தங்கம் தாய்மாமன் சீர் அது வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல வரவேற்கிறதுக்கு தக்கது. இப்ப இந்த இருக்கிற ஆட்சியில ஊழல் முற்றிலும் ஒளிந்திருப்பதாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய தொலைக்காட்சியில பேசுறாங்க. நம்ம NDTVல பார்த்தோம்னா அந்த டிவில பேசுறாங்க. வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய டிவில தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருப்பதை நாம் தொலைக்காட்சி விவாதங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒண்ணு. பஞ்சாபை சேர்ந்த ஒரு டிரைவர், லாரி டிரைவர் என்ன செய்யறாரு, அவரு நம்ம இந்த கும்மிடிப்பூண்டி சைடு வரும்போது காவல்துறையினர் அவரை மடக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துறாரு. வீடியோ எடுத்துட்டு, நான் கரெக்டான முறையில எல்லா பேப்பரும் வச்சிருக்கிறேன், நீங்க என்கிட்ட காசு கேட்டீங்கன்னா நான் விஜய் கிட்ட சொல்லுவேங்கிறார். முதலமைச்சருங்கிறது அவருக்கு சரியா, அவங்க பாமர மக்கள் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் விஜய் கிட்ட சொல்லிடுவேன், அந்த வீடியோ போட்டுருவேன்றாரு. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடியவங்களும் தமிழ்நாட்டை பத்தி பெருமையாக பேசக்கூடிய, முதல்ல ஊழல் ஒழிஞ்சிச்சுனாலே அதுல மிச்சம் கிடைக்கிறது பல லட்சம் கோடிகள். எப்படி தெரியுமா, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட் 3.5 லட்சம் கோடி இந்த நேரடி வரி வருவாய், மத்திய அரசாங்கத்துடைய சேர்த்து 4.5 லட்சம் கோடி வருது. 5 வருஷத்துக்கு 22 லட்சம் கோடி வருது. அதுல 30% இதுக்கு முன்பு இருந்த அரசாங்கங்கள் கமிஷனா எடுத்துக்குது. 30%, 22 லட்சம் கோடியில இதுக்கு முன்பு இருந்த எந்த அரசாங்கம், திமுக அரசாங்கமும் இருக்கட்டும் அதிமுக அரசாங்கம், 30%னா 6.5 லட்சம் கோடி ரூபாயை மேலேருந்து கீழே வரைக்கும் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். 30% என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, மேலேருந்து கீழே வரைக்கும் அதை கமிஷனா போயிட்டு இருந்துச்சு. அந்த கமிஷன் தொகை தடுக்கப்பட்டு, அந்த லஞ்சம் தடுக்கப்பட்டு, அந்த ஊழல் தடுக்கப்பட்டு அது நேரடியாக மக்களுக்கு சென்றடையும் போது அது நிச்சயமா அருமையான பலன் தரும். என்னுடைய பார்வை அந்த மாதிரியா இருக்கு. மீண்டும் சட்டமன்றத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர்கள் சரி, உறுப்பினர்களும் சரி, கடந்த ஆட்சி அதில் குறிப்பிட்டு பேசுறாங்களா சார், இந்த திட்டம் நிறைவேற்றப்படல, இந்த திட்டம் அப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்ற ஒரு குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? இது அவங்க செய்யாத விஷயத்தை நாங்க இனிமே செய்வோங்கிறது ஒண்ணு. நீங்க செய்யாததுனாலதான் மக்கள் உங்க மேல வெறுப்படைஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சு அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறைகளுடைய அந்த ஊழல்ல கரை எடுக்கணும்னா ஒரு புண்ணை ஆத்தணும் அல்லது ஆபரேஷன் பண்ணணும்னா அதுக்கு காலம் எடுக்கணும்.
அது உடனே அந்த துறையிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த முடியாது. அது கொஞ்சம் அதை சரி பண்ணி கொண்டு வந்து அதை நல்நிலை கொண்டு வந்து இதுக்கு முன்னால் சொன்னாங்களே, நம்ம ஒரு ஒரு 20 வருஷம் முன்ன சிஎம்மா வந்திருக்கும்போது யார் சொன்னாங்கன்னா, கலைஞர் முதலமைச்சர் வந்து காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனேயே ஏற்கனவே இருந்த ஆட்சி வந்து என்ன செஞ்சிருச்சு, காவல்துறையுடைய ஈரலை நான் அதுவும் சரி பண்றேன், அதுக்கு காலம் பிடிக்கணும். அந்த மாதிரி பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஏற்கனவே உள்ள துறைகள் அவங்க வாங்கின அந்த லஞ்சங்கள் அந்த துறையிலேருந்து அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் அவங்கள வாங்காம தடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து மக்களுக்கு நலப்பணிகள் கொண்டு வரும்போது அந்த முந்தின குறைகளுடைய நீட்சி இருக்கும் இல்லையா, அந்த நீட்சி அது போகிறதுக்கு சில காலங்கள் ஆகும். அப்படி ஆகும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லாட்சி கொண்டு வர முடியும். ஆனா இப்போதைக்கு முதல்ல சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஊழல் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. அதாவது அறநிலையத்துறை இருக்கு. அறநிலையத்துறையில வந்து இந்த மாதிரி 100 கோடி நிலத்தை வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணதாக ஒரு ரெக்கார்டு வந்திருக்கு. அதை உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அப்படி அப்படி அடுத்தடுத்து அவங்க 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 செய்யறவங்க செஞ்சுட்டே இருந்திருக்காங்களே, அவங்கள தடுத்து அவங்களை இனிமே செய்ய விடாம தடுத்து அவங்கள சிறைப்படுத்தி தன் கட்சிக்காரங்களே தப்பு செய்திருந்தா கூட உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறத கொண்டு செய்ததுனால இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா தங்களை கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்திக் கொள்வாங்க. ஏன்னா அந்த பழைய ஆட்சி மாதிரி இல்லை, நம்ம தப்பிக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, திருந்திக்கிடுவாங்க. அப்படி வரத்துக்கு சில காலங்கள் பிடிக்கும். அதுக்கப்புறமா அந்த அந்த அரசாங்கம் வந்து மிகவும் கடுமையானதா சரியானதா ஆயிடும். மாநில அரசு நேத்து பாத்தீங்கன்னா தனி தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சியிலும் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இதனால என்ன மாற்றம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அதாவது மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. என்னன்னா அவங்க வந்து வந்தே மாதரம் பாடணும், அப்புறம் தேசிய கீதம் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து உங்க மாநில வாழ்த்துக்களை பாடிக்கிறீங்கன்னு 3 சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த கவர்னர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வரிசைப்படுத்தியிருக்காங்க. எப்படி வச்சு முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்துன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை மாத்தி நாம முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை பாடணுங்கிற தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அதை இங்க இருக்கிற எல்லா கட்சி திமுக உட்பட எல்லா கட்சியுமே ஆதரிச்சிருக்காங்க. இது 1971 அது வரைவு அறிக்கையாக வெளியிடப்பட்டது. அதாவது ஜிஓ கவர்மெண்ட் முதலமைச்சர் அப்ப இருந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு ஆணையா வெளியிட்டார தவிர தீர்மானம் நிறைவேற்றல. அரசாணையா வெளியிட்டு அந்த அரசாணைப்படி முதல்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டது. வந்தே மாதரம் அப்ப கிடையாது. 3வதா வந்தே மாதரங்கிறது இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க, புதுசா பிஜேபி ஆட்சியில வந்திருக்கு. அப்படி வரும்போது இப்ப தீர்மானம் நிறைவேற்றிட்டா மக்கள் மன்றத்துல சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டா அந்த தீர்மானம் அரசாங்க கெசட்ல பதிவாயிடும், அரசு இதழில் வெளியிடப்படும். அப்ப அதை வந்து எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு அலுவலகங்களும் எல்லா அரசு துறை சார்ந்தவங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் அதை கடைபிடிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டுறாங்க. 2 ஆட்சி, மத்திய ஆட்சியும் தமிழாட்சியும். ஆனா இந்த ஜனநாயக கூட்டு முறையில முதல்ல வந்து ஜனநாயகப்படி தமிழ்நாட்டுல அந்த மாநிலத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றப்படுதோ அதுதான் முதல்ல செல்லும். அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல்ல இருந்து வரக்கூடிய 2 அந்த உத்தரவுகள் 2 உத்தரவுகள் ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு 2 உத்தரவுகள் போகுது. இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல் கலெக்டர் ஆபீஸுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தீர்மானமும் அங்க கொண்டு போறாங்க, மத்திய அரசாங்கத்துடைய உத்தரவும் அங்க போகுது. அது உத்தரவு தான், அது தீர்மானம் இல்லை. அப்படின்னும் போது அவங்க கலெக்டர் என்ன செய்வார்னா தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டவராக தான் அங்கே நடத்துவாரு. என்ன செய்வார், முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவார். 2 அதிகாரங்கள் போய் ஒருத்தர்கிட்ட போய் நிற்கும் போது அவங்க எதை எடுப்பாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அது நிறைவேற்றின தீர்மானம் அது அரசுல வெளியிடப்பட்டா அந்த கவர்மெண்ட் கெசட்ல என்ன வந்திருக்கோ அதை அவங்க பின்பற்றுவாங்க. அந்த அடிப்படையில 71 வந்து அவர் ஜிஓவா போட்டதை இப்ப தீர்மானமா நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கும் போது இது நமக்கு உறுதியாகுது. 3மே பாடணும், ஆனா முன்னுரிமை அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து தேசிய கீதத்தையோ அல்லது வந்து வந்தே மாதரத்தையோ நம்ம வந்து பாட மாட்டோம் என்று சொல்லல, அதை அடுத்து பிற்படுத்தி கொண்டு வருவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா பாண்டிய நாடு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாண்டிய நாடு சில ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு முதலாம் தமிழ் சங்கம் நம்ம லெமூரியா கண்டத்துல இருந்தது. 2ஆம் தமிழ் சங்கம் லெமூரியா கண்டம் கடல் கொண்ட ஆழி பேரலையில முழுகி போச்சு இல்லையா, கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் அதுல போயிடுச்சு. 3ஆம் தமிழ் சங்கம் தான் நம்ம மதுரையில இருந்தது. நம்ம மதுரையில இருந்த தமிழ் சங்கம் 3வது. அப்போ அவ்வளோ பழமையான பாண்டிய நாடு தனி சுதந்திர நாடாகத்தான் 3000 ஆண்டுகள் இருந்திருக்கு. ஏதோ ஒரு நாட்டுடைய மாநிலமா இருந்த ரெக்கார்டு இல்ல. சோழ நாடு 4000 ஆண்டுகள் பழமையாக தனி சுதந்திர கொடி கொண்ட தனி நாடு. அவங்களுக்கு ராஜா. அவங்க இன்னொரு நாட்டு கீழே ஒரு மாநிலமாவோ இன்னொரு நாட்டு கீழே ஒரு மாவட்டமாவோ இருந்த ரெக்கார்டு இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது இது ஒன்றிய அரசாங்கம் வந்து பல ஒன்றியங்களின் கூட்டமைப்பு தான். அவங்க இதை வந்து திரிக்க கூடாது. அவங்க விருப்பமா விட்டுறலாம். அவங்க 3ல ஒண்ணா படிக்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்க அந்த பாட்டை வேணான்னு சொல்லல, வந்தே மாதரம்ங்கிற பாட்டை தவிர்க்கல.
அந்த வரிசையில முதல்ல எங்க மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா எங்க மாநிலம் பல ஆயிரம் ஆண்டுகளாக சுதந்திர மாநிலமாக தான் இருந்திருக்குன்ற ரெக்கார்டு, அதுவும் வரலாற்றுல படிக்கிறோம். நீங்க கொடுத்த மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டத்துல தான் பாண்டிய நாடு சுதந்திர நாடாக 3000 ஆண்டு இருந்தது. சோழ நாடு சுதந்திர நாடாக இருந்தது. கல்லணை கட்ட ராஜராஜ சோழன் வந்து சுதந்திர தனி ராஜாவா தான் இருந்தாரு. அவர் இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யல, அவர் மாநிலமாவோ ஒரு தஞ்சாவூர் மாவட்டமாவோ அந்த காலத்துல இருந்தது இல்ல. அப்படிப்பட்ட நாங்கள் எங்களுடைய தனித்தன்மையை விட்டுட்டு கூட நாங்க ஒன்றியத்தோட இருக்கிறோம்னா, அதுக்கு அந்த எங்களுடைய எண்ணத்துக்கு எங்களுடைய பாரம்பரியத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து முதல்ல நாங்க அதை பாடிட்டு போறோம். 2வது தேசிய கீதம், 3வது உங்களுக்கு வந்தே மாதரம் பாடுறோம்னு நிறைவேற்றிருக்காங்க. இது மிகச் சரியானது. தமிழ் தமிழ் என்று பேசக்கூடிய திமுகவுக்கு இது சரியான அடி. இவங்க செஞ்சிருக்கணும். சென்ற ஆட்சியில அந்த தீர்மானத்தை யார் நிறைவேற்றிருக்கணும்? தமிழ் என்றும் மூச்சா எங்களுக்கு மூச்சுன்னு சொன்ன கருணாநிதியும் அல்ல ஸ்டாலினும் என்ன செஞ்சிருக்கணும்? நிறைவேற்றி கொடுத்துருக்கணும். அதை நிறைவேற்றாதது அவங்க ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க. இவர் செயல்படக்கூடியவரா இருக்காரு. அவங்க வாய் சொல்லல் வீரலா இருக்காங்க. இவர் செயல்ல வீரரா இருக்காரு. இந்த அடிப்படையில இது தமிழ்நாட்டுக்கு எடுத்த பெருமையா நான் பாக்குறேன். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசும் மொழியை வச்சு பார்த்தீங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் வந்துட்டு விமர்சிச்சு பேசுறது உங்களோட பார்வை என்ன சார்? திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய இன்றைய தலைவர், திமுகவுடைய முன்னாளைய தலைவர் கருணாநிதி அவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க உருவ கேலி செய்வதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 40-50 ஆண்டுகளா என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஒருத்தரையும் உருவ கேலி செய்வதை, அது வந்து அரசியலுக்கு நாகரிகமற்றது. அவருடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கு. அந்த தன்மை கொண்ட பேச்சா இருக்குது. அவரை வந்து அவர் வந்து தமிழை திருத்தி பேசிக்கிறோம்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அதை கேலி செய்யும் விதமாக பேசுறது அது வந்து வருத்தத்தக்கது. சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. உடனே மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு? கோபப்பட்டு பதில் கொடுத்திருக்காரு. சபாநாயகர் தடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய பார்வை என்னன்னா, திமுகவுடைய அந்த வழி செய்திகள் இருக்கு இல்லையா, எல்லாமே உருவ கேலியை கொண்டதாகத்தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மாவை பார்த்து உருண்ட பானை என்று பேசிய ரெக்கார்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. காமராஜரை பார்த்து எருமை தோலை ஏற்றுமதி செய்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி பேசின ரெக்கார்டு இருக்கு. முன்பெல்லாம் எருமை தோலை தான் வேல்நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து எருமையவே ஏற்றுமதி பண்றாங்கன்னு பேசின ஆதாரம்லாம் இருக்கு. காமராஜர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு. அதை ஒரு உருவ கேலி, அந்த உருவ கேலியே தேவையில்லை. ஒரு பெருந்தலைவர் காமராஜர், முன்னாள் முதலமைச்சர். அப்போ அவரை வந்து அந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை. அவருடைய கொள்கை திட்டங்களை நீங்க விமர்சிக்கலாம். அவருடைய திட்டங்கள், அவர் கொண்டு வந்திருக்க திட்டங்களை நீங்க விமர்சிக்கலாம். இன்னும் திட்டங்களை கேட்கலாம். அதை விட்டுட்டு அந்த மாதிரி உருவ கேலி செய்வது வந்து திமுகவினருடைய பாரம்பரிய பழக்கமா இருக்குது. இனிமேலாவது வரக்கூடிய காலங்களில் அவர்கள் நாகரீக அரசியல் பேச்சுக்கு வரணும். அவங்க ஒன்றும் நேற்று ஆரம்பிச்ச கட்சி இல்லை, 60 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னமும் உருவ கேலியை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதை திரும்ப என்ன செஞ்சுட்டு இருப்பேன், கொண்டு வந்துட்டே இருப்பேங்கிறது சரியான நிலைப்பாடு இல்லை. இது உதயநிதி ஒரு பேச்சு பேசுனது இருக்கு இல்லையா, அதுவும் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது தேவையில்லாத விஷயம். நீங்க ஒருவரை நேரடியாக அவருடைய கொள்கையை விமர்சிங்க, தப்பே இல்லை. நீங்க தரேன்னு சொன்னீங்களா, தரலையே, தருவோம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பதில் கொடுப்பாங்க. நிதிநிலையை சொல்லுவாங்க, நீங்க ஆட்சி பண்ண அந்த அதிகாரம் தான் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதுல வந்து 31% வட்டியா போகுது. நம்மளுடைய வருமானத்துல வரி வருவாயில 3 லட்சம் கோடி வந்துச்சுன்னா அதுல 31% முதல்ல வட்டி கட்டிடுறோம். அதுக்கப்புறம் மீதியத்தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், அது போக அதுக்கப்புறம் மீதி திட்டங்கள் நிறைவேற்றோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்க ஒன்றும் ஆட்சியில் இல்லாம இல்லை. நீங்க ஒன்றும் புதுசா இந்த காங்கிரஸ் முறையோ அல்லது அந்த பாட்டாளர்கள் கட்சி முறையோ இல்லை. நீங்க ஆட்சியில இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க ஆட்சியை விமர்சிக்கலாம், நிதி நிலைமையை விமர்சிக்கலாம். உருவ கேலியை இதுக்கப்புறம் தவிர்த்துக்கிறணும். இது அந்த இடத்துல கைத்தட்ட நல்லா இருக்கும். அவங்க கூடி இருக்கவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துல கை தட்டிக்கிடுவாங்க. ஆனால் அது அரசியல் நாகரிகமற்றது. உங்களை உலகம் பார்த்து கொண்டிருக்குது. முன்னெல்லாம் அப்படி இல்லை. 60 வருஷம் முன்ன ஒருத்தர் பேசினா மறுநாள் பேப்பர்ல வரும், அவ்வளவுதான். ஆனா இப்ப அப்படி இல்லை. சோசியல் மீடியா, நீங்க பேசின 10 நிமிஷத்துல எங்க அமெரிக்கால பாக்குறாங்க, இப்படி பேசுறவங்க ஒருத்தர் எதிர்கட்சி தலைவரா இருக்கானே, இப்படி ஒரு நாடா அப்படின்னு சொல்லி உங்களை தான் தப்பா நினைப்பான். அவங்கள தான் தப்பா நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து உருவகேலி செய்வதோ அல்லது ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதோ அது தவிர்க்கப்படணும். அதை வந்து உதயநிதி அவர்கள் என்ன செய்யணும், அதை தவிர்த்து இனிமேல் நாகரீக பேச்சுக்கும் நாகரீக அரசியலுக்கும் அவங்க வரணும். நீங்க ஒண்ணு நேத்து வந்த அரசியல் என்னுடைய கருத்தா இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சரான நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா நகராட்சி துறையில இருக்கும் போது நடந்த ஊழல் தொடர்பாக திமுக அரசு அவரை பாதுகாத்தது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு காட்டத்தை தெரிவிச்சிருக்காங்களே, உங்க கருத்து என்ன சார்? தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சொலிசிட்டர் ஜெனரல். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அப்ப அமைச்சராக இருந்த நேருடைய அந்த வழக்கை மடைமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அவரை காப்பாத்த அரசு தன்னுடைய அரசு துறையை, அரசு வழக்கறிஞரை பயன்படுத்தியதுன்னு சொல்லி ரெக்கார்டு வந்திருக்கு. இது வந்து
ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நிலை இல்லை. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப அந்த வழக்கு நடக்கணும். நடந்து அவர் குற்றவாளியா சுத்தவாளியாங்கிறது கோர்ட் நிரூபிக்கணும். அப்ப அரசு வழக்கறிஞர் அவருக்கு எதிராகத்தான் வாதாடணும். ஏன்னா அவர் அரசுக்கு சார்பா வாதாடணும். அவர் அமைச்சரா இருந்தா கூட அவருக்கு எதிராக வாதாடணும். அல்லது ஒரு அமைச்சரவை பதவியிலிருந்து இவரை நீக்கி வைக்கணும். அது இல்லாம இவங்க அவங்க சார்பா நடக்கிறது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது மற்ற மாநிலங்களையும் இதே மாதிரி பிரதிபலித்தால் அப்ப எல்லா குற்றவாளிகளையும் அந்தந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டே போயிட்டு இருக்கும், காப்பாத்திக்கிட்டே போயிடும். இவங்க ஒரு வழியை காட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வழியவே மற்ற மாநிலங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிரும். இது சரியான நிலைப்பாடு இல்லை. அந்த நேரு அவர்களுடைய வழக்குகள் மிக சரியான முறையில் விசாரிக்கப்படணும். இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய எந்த ஆட்சியா இருந்தாலும் எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்மளே ஆட்சியில இருந்தாலும் கூட நமக்கு என்ன அரசாங்க சப்போர்ட் இருக்காது, நாம நேர்மையா தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க திருந்துவாங்க. இதை பார்த்து திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆட்சியில ஊழல் தொடர்பான நடவடிக்கைக்கு அதாவது கைது நடவடிக்கை அப்படின்ற எதிர்பார்க்கலாமா? லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசு கட்டுப்பாடுல தான் இருக்க போறாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மீதான பல ஊழல் வழக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில அப்படியே ஆஃப் ஆனதெல்லாம் பார்க்க முடியும். இந்த ஆட்சியில நடவடிக்கை எதிர்பார்க்கலாமா சார்? நேத்து சட்டமன்றத்துல மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர் சொல்றாரு, நாங்க ஒவ்வொரு நிமிடமும் டென்ஷனா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க நிம்மதியா இல்லை. ஏனென்றால் எங்கள் துறை சார்ந்த எல்லாத்தையும் முதலமைச்சர் நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்காரு. நாங்க தப்பு செய்தால் இந்த இடத்துல நாங்க இருக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவர் வெளிப்படையா சட்டமன்றத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப பார்க்கும்போது இவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா, ஒரு செங்கல்பட்டுல ஒரு நிர்வாகி லஞ்சம் வாங்கினாரு தெரிஞ்சு உடனே அவர் கைது செய்யப்படுறாரு, கட்சி விட்டு நீக்கப்படுறாரு, கைது செய்யப்படுறாரு. 2 நடவடிக்கை நடக்கும். ஒண்ணு கட்சி விட்டு நீக்கிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க, இல்ல கைது செய்யப்படுறாரு. அப்படின்னா நீங்க செய்யாதீங்க, நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தப்பு செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா அது எங்க பார்வைக்கு வரும்போது நிச்சயமா உங்களை என்ன செய்வோம், நாங்க கைது செய்வோம் அப்படின்றத காட்டுறாரு, செயல்ல காட்டுறாரு, சொல்லல இல்ல. பேர் சொல்லும் வீரர் இல்ல அவர், அதாவது செயல்படும் முதலமைச்சரா இருக்காரு. அந்த மாதிரி இந்த செயல் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எங்கேயுமே லஞ்சம் வாங்க மாட்டாங்க. வாங்கினா அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், அவங்களுக்கு கைதும் செய்யப்படுவார்கள், அவங்க மேல வழக்கும் நடக்கும். அந்த வழக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ள தீர்ப்பாயி அவங்க ஜெரைக்கும் போவாங்க. அதாவது நிரூபிச்சு காட்டுவாங்க. இப்பதானே வந்திருக்காங்க, 3 மாசம் தான் ஆகுது, நிரூபிச்சு காட்டுவாங்க. சென்ற அரசாங்கம் மாதிரி தங்களுடைய கட்சிக்காரர்களை பேருக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கை கொஞ்ச நாளைக்கு தள்ளுபடி 3 வருஷங்களுக்கு தள்ளுபடி பண்ற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இவங்க கரெக்டான முறையில் நடத்துறாங்க. ஏனென்றால் இவர்கள் புது அரசாங்கம், புது எம்எல்ஏக்கள், புது முதலமைச்சர், இவர்களுக்கு லஞ்சம் தேவைப்படாதுன்னு அவங்களே சொல்றாங்க. லஞ்சம் வாங்கவும் தெரியாது, வாங்கவும் மாட்டோம்னு சொல்றாங்க. அது நம்ம இன்னும் அடுத்தடுத்த காலங்களில் அதை பார்ப்போம். நிச்சயமா நல்லவங்க நடப்பாங்கன்னு என்னுடைய பார்வையா இருக்கு. ஒவ்வொரு நகராட்சியும் பாத்தீங்கன்னா மாமாற்றத்துல தாவேகா கவுன்சிலர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் செய்யப்படுற நிலைமைலாம் வீடியோ காணொலிகள்லாம் அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? அதாவது நம்ம திருநெல்வேலியில அவங்க திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் அவரு, திமுக மேயர் கவுன்சிலர் அல்லா பிச்சை தாவேகாக்கு வந்திருக்காரு. தாவேகாக்கு அவருடைய கட்சி துண்டை போட்டுட்டு அந்த மாநகராட்சி மட்டத்துல வந்திருக்காரு. அவரு போட்ட கோஷத்துக்காக இவர் சஸ்பெண்ட் செய்ய போறாரு. இது பழிவாங்கும் நடவடிக்கையா பாக்குறேன். ஏன் உங்க கட்சியை சேர்ந்தவங்க உங்களுடைய தலைவரை ஆதரிச்சு பேசலையா, கோஷம் போடலையா? இதெல்லாம் நகராட்சி மட்டத்துல மாநகராட்சி மட்டத்துல இதெல்லாம் நடக்கதான் செய்யும், சாதாரண நிகழ்வு தான். அந்த நிகழ்வை கூட இவங்களால தாங்க முடியல. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல மீதி இருக்கக்கூடிய மொத்த இடத்தையும் 21, 25 மாநகராட்சியையும் 138 நகராட்சியும் தமிழக வெற்றி கழக கைப்பற்றுச்சுன்னா மிச்சம் மீதி இருக்கிற நீங்களும் என்ன செய்யணும், வீட்டுல போய் தான் உட்காரணும். இது போன்ற பழிவாகும் நடவடிக்கையை அந்தந்த நகராட்சிக்குள்ள இருக்கிற மேயர்கள், மாநகராட்சி மேயர்கள் நடத்தக்கூடாது, சேர்மன் நடத்தக்கூடாது. இது சரியான நிலைப்பாடு இல்லை. இது ஒரு கட்சி தலைவரை வாழ்த்தி பேசுவது என்பது அது அந்தந்த கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு உகந்ததுதான். நேற்று கூட சட்டமன்றத்துல புகழ்ந்து பேசுறாங்க, அது ரெக்கார்ட்ல இருக்கு. ஜெயலலிதாமா இருக்கும்போது 1/2 மணி நேரம் புகழ்ந்த ரெக்கார்ட்லாம் இருக்கு. ஜெயலலிதாமாவை மேரி அம்மான்னு ஒருத்தர் புகழ்ந்து அப்புறம் வாபஸ் வாங்கின கதையெல்லாம் இருக்காது. அவங்க கண்ணி மேரியாக பாக்குறேன்னு ஒருத்தர் பேசிட்டாரு. பேசினோன்னா அங்கங்க கிறிஸ்தவர்கள் போராட்டம் பண்ணோன்னா அந்த வாபஸ் வாங்கிட்டாங்க. அது உச்சபட்ச அது பேச்சு. அதே மாதிரி நம்ம கலைஞர் கருணாநிதியை நபியா பாக்குறேன்னு பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கு, அப்புறம் வாபஸ் வாங்கினது. அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய கட்சி தலைவர்கள், அவங்களுடைய மன்றத்துல, சட்டமன்றம்னா சட்டமன்றம், அது மாநகராட்சி மன்றம்னா மாநகராட்சி மன்றம், அல்லது சேர்மன் நகர மன்றம்னா நகர மன்றம், அல்லது ஒன்றியத்தினாலும் அவங்க என்ன செய்வாங்க, புகழ்ந்து பேசுவதும் அவங்கள புகழ்ந்து கோஷம் விடுவதும் மரபு வழியா இருக்குது. அது ஏற்கப்பட்டது தான், அது வரைமுறைக்குட்பட்டது தான். அதை இவர் பழிவாங்கும் நடவடிக்கை அவரை சஸ்பெண்ட் செய்யறதுங்கிறது இது பழிவாங்கும் நடவடிக்கை ஒன்றே கிடையாது ஐயா. நாளைக்கு அதே இடத்துல இவங்க மேயரா உட்காரும் போது உங்களை பந்தாடுவாங்க. இதை நீங்க பார்த்து நடந்துக்கங்க. என்னுடைய கோரிக்கையா இருக்கு.